ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர் கைட்ஸ். அதாவது ஒரு புதுசாக நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க 3ds மேக்ஸில் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன தேவை அப்படிங்கிறத தான் மெயினாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து எடுத்தோன்னா ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், எப்படி ரெண்டரிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த லெவலில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். எடுத்தோன்னா வந்து இன்டீரியரில் ப்ரொஃபஷனலாகவும் எக்ஸ்டீரியரில் ப்ரொஃபஷனலாகவும் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையா ட்ராபேக் இருக்கும். ப்ராக்டிஸ் வந்து நிறையா பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து அடுத்த லெவலில் போக முடியும். இன்கேஸ் எங்கிட்ட கிளாஸுக்கு வரவங்க கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் எடுக்க சொல்லுவேன். ப்ராக்டிஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால எந்த ஒரு கிளாஸுமே வந்து அட்டன் பண்ண முடியல. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸுமே வந்து எதுவுமே என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. மறுபடியும் வந்து ஆன்லைன் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பர்சனலாக உங்களுக்கு வந்து 3ds Max Vray ப்ரொஃபஷனலாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனோட எப்படி ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் 30 days கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தராக வந்து ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெய்லி 1 hour கிளாஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ரீவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 3ds Max உள்ள வந்தனவே பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும்ட்டு இல்லை. இப்போ வந்து கிளாஸ் எடுக்க போகிறது கிடையாது, எப்படி எல்லாம் போகலாம் அப்படிங்கிறது, அதாவது எந்தெந்த மாதிரி விஷயமெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஐகான்ஸ் இந்த செக்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலன்னா எந்த இதுவுமே பண்ணியும் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? 3ds Max அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு மினிமம் 2 எண்ணம் வேணும். அதாவது 3ds Max சாஃப்ட்வேர்னு ஒன்று வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீரே அப்படிங்கிறது ஒன்று வேணும். வீரேங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டர் இன்ஜின், அதாவது தேர்ட் பார்ட்டி ரெண்டர் இன்ஜின் தான். இதில் டிஃபால்ட்டாக என்ன ப்ரோ இருக்குன்னா ஸ்டாண்டர்டு அர்னால்டு இந்த ரெண்டர் இன்ஜின் இருக்குது. இந்த ரெண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணலாம். பட் அதை விட பெஸ்ட் ரிசல்ட் வரும், சீக்கிரமாக நான் ரெண்டர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீரே போய்க்கலாம். வீரே மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் வீரே மட்டும் இல்லை, கொரோனா ரெண்டர் இருக்குது, டிஃபை இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரெண்டர் இன்ஜின் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் போகலாம். பட் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா வீரே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வீரே விட கொரோனா ரெண்டர் வந்து ஈஸியாக இருக்கும். பட் அதை விட இதில் வந்து அசட்ஸ், அதாவது மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ரெண்டர் இருக்குன்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சப்ஜெக்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். அது வந்து என்ன சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டீபாட் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டீபாட் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, நான் வந்து காஸ்மோஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதில் ஏதாச்சும் ஒரு அசட்ஸ் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கிறேன். இப்போ காஸ்மோஸ் ப்ரௌசரோட மாடல் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். Alt W கொடுத்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ மினிமம் வந்து 3 விஷயம் தேவைப்படுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாடல் கிடச்சிருச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமரா தான் செட் பண்ணணும். வீரே ரெண்டர் இன்ஜின்னா வீரே கேமரா யூஸ் பண்ணுங்க. வீரே ரெண்டர் இன்ஜின்னா வீரே லைட் யூஸ் பண்ணுங்க. வீரேவோட ரிலேட்டடாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீரே வச்சுட்டு நார்மலாக இருக்கிற லைட்டிங்கும் கேமரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு 100% ரிசல்ட் வராது. அதை விட ஒரு 50 to 60% ரிசல்ட் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அதனால தான் வீரேனா வீரே ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு போங்க அப்படிங்கிறது. சரி ப்ரோ, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் ரெண்டாவது கவனிக்க வேண்டியது ஒரு சப்ஜெக்டை மூவ் பண்ணுறது தானே. மூவ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கண்ட்ரோல். நேவிகேஷன் கண்ட்ரோல்னா மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல். இப்போ நான் செலக்ட் பண்ணனவே இந்த இடத்துல வந்து ஏரோ தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து மூவ் டூல். இ பிரஸ் பண்ணீங்கன்னா ரொட்டேட் டூல், ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்கேல் டூல். செலக்ஷன் டூலுக்கு நார்மலாக இருக்கிற கியூ. இது வந்து ஒரு சப்ஜெக்ட் நேவிகேஷன் கண்ட்ரோல்னாலே ஒரு சப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோல். சரி ப்ரோ, வியூபோர்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வேற. ஏன்னா நேவிகேஷன் கண்ட்ரோலுக்கு வியூபோர்ட் கண்ட்ரோலுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்து இதில் தான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஏன்னா நேவிகேஷன் கண்ட்ரோலுங்கிறது வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து வேற மாதிரி இருக்கு. ஆப்ஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறது. வியூபோர்ட் கண்ட்ரோலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வியூபோர்ட் ஆப்ஜெக்டை ஒர்க் பண்ணுறதே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ட் மிடில் மவுஸ் பட்டன் பிடிச்சோம்னா கிரவுண்டவே வந்து ரொட்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதாவது சப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணல, கிரிட்டவே வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது மிடில் மவுஸ் பட்டன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணனா ஜூம் இன் ஜூம் அவுட், லாங் பிரஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணனா பேன் டூல், ஆல்ட் கண்ட்ரோல் பிடிச்சி மிடில் மவுஸ் பட்டன் எடுத்தீங்கன்னா அதே வந்து ஸ்மூத்தா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் எங்க ப்ரோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் டூல் பார்ல வந்து நேவிகேஷன் கண்ட்ரோல் இருக்கும். ரைட் சைடு பாட்டம்ல இருக்கிறது வந்து வியூபோர்ட் கண்ட்ரோல் இருக்கும். இந்த 2 கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல். இது வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். மற்ற பிரகாரம் வேற ஐகான் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டா இப்போதைக்கு எந்த ஐகானுமே நீங்க தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்ட் அப்ல இந்த நேவிகேஷன் கண்ட்ரோல் வியூபோர்ட் கண்ட்ரோல்ல தெளிவா இருந்துக்கங்க. அது ஓகே. சரி, இந்த 2 டூல் பார்க்கு அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க டக்குன்னு வர வேண்டியது வீரே டூல் பார்க்கு தான் வரணும். இந்த வீரே டூல் பார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு டைமும் நம்ம வீரே டூல் பார்ல இருக்கிற ஐகானை பார்த்துருப்போம், பட் இங்கே எடுக்க மாட்டோம். எல்லா ஐகானையும் பார்த்தீங்கன்னா கமாண்ட் பேனலில் போய் தான் எடுத்துருப்போம். நீங்கள் அங்கே போகணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். வீரே டூல் பார்லேயே நிறைய ஐகான் இருக்கு. நான் சொல்ற சில ஐகானை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வந்து கேமரா செட் பண்ண போறேன் அப்படின்னா வீரே டூல் பார்ல இருக்கிற கேமராவை ஒரு கிளிக் பண்ணுங்க.
ஒரே கிளிக் தான். இப்போ பெர்ஸ்பெக்டிவா இருந்தது, இது என்னவா மாறிச்சு பாருங்க. வீரே கேம் 001 வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். அதுவே வந்து நான் வந்து 2D வியூல செட் பண்றேன் அப்படின்னா மட்டும் நம்ம கமாண்ட் பேனலுக்கு கேமரா போகலாம். பட் கேமராக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். கேமராவை தாண்டி வர மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்க இங்க யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், அங்க யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து சன்லைட் ஒன்று கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ சன்லைட் வேண்டாம், பிளைன் லைட் எடுக்கிறேன்னா நீங்க பிளைன் லைட் அங்கேயும் போய் எடுக்கலாம். இங்க எல்லோ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து லைட் செக்ஷன் தான். இது இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா லைட் லிஸ்டர். நீங்க வியூ போர்ட்ல எத்தனை லைட் வச்சிருக்கீங்களோ அது வந்து லிஸ்டா காட்டும். இது என்னன்னா கேமரா லிஸ்டர். எத்தனை கேமரா வச்சாலும் அந்த கேமராவை லிஸ்ட் பண்ணி காட்டும். இப்போ லைட் லிஸ்டர் ஓபன் பண்றேன். லைட் லிஸ்டர் எம்டியா தான் இருக்கு. அதுவே கேமரா லிஸ்டர் ஓபன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து இந்த இடத்துல செட் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன, கேமரா செட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ கேமரா வேணும், இப்போ ஒரு கேமரா வச்சுங்க, வேறு கேமரா வச்சாலும் 2 கேமரா அந்த இடத்துல வரும். அதை வந்து லிஸ்ட் பண்ணி காட்டும். இப்போது கேமராவோட செட்டிங் போகிறக்கு நீங்கள் மாடிஃபை தான் போய் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே வந்து கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஸ்டில் கேமராவா, மூவி கேமரா, வீடியோ கேமராவா, ஃபோக்கல் லென்த் என்ன, ஐஎஸ்ஓ என்ன, எஃப் நம்பரு, சட்டர் ஸ்பீடு எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் லைட் வச்சாலும் உங்களுக்கு அதே தான். இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே ஒரு லைட் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இது வந்து பிளைன் லைட் தான். பிளைன் லைட்டுக்காக நான் மாடிஃபை போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வீரே லைட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அப்ளை வந்து ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ செலக்ட் பண்ணனால இருக்குது. இப்போ டிக் எடுத்துட்டோம்னா செலக்ட் ஆகாது, மறுபடியும் டிக் பண்ணால் செலக்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த லைட் வந்து பிளைன் லைட் தான் இருக்குது. லைட்டை மாற்றினாலும் கூட டைப் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பியர் மாற்றுறேன். ஸ்பியர் மாறிச்சிங்களா, ஸ்பியரோட சைஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லைட்டோட சைஸுக்கு மட்டும் நம்ம இங்கே போக வேண்டாம். டக்குன்னு மாடிஃபைல, ஏன்னா இது கிளிக் பண்ணாலே மாடிஃபையர் வந்துடும். ரேடியஸ் பாருங்கள் 10 ஃபீட் இருக்குது. 10 ஃபீட் எல்லாம் சான்ஸே கிடையாது, லைட் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நான் வந்து ஒரு 0.7 வச்சுக்கிறேன், 7 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டோட மல்டிப்ளையர் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒன்று தான். கலரும் இல்லை ப்ரோ டெம்பரேச்சர் பண்ணால் டெம்பரேச்சர் கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் இப்போ 3500 மாதிரி கொடுக்குறேன். ஒரு எல்லோ டோன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இங்கே மாத்திரன்னு இந்த சைடு மாதிரி வச்சு பாருங்கள். நீங்கள் லைட் லிஸ்டர்லேயே வந்து எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் கேமராலேயே வந்து கேமரா லிஸ்டர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரே டூல் பாரில் ஃபர்ஸ்ட் டூல் இருக்கு பார்த்தீங்களா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் 2 ஐக்கான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐக்கான் வந்து ஃபைனல் ரெண்டர் கொடுக்குறது. இது வந்து இது ரெண்டுமே வந்து ஃப்ரேம் பஃபர் தான். இது வந்து ஃபைனல் ரெண்டர், இது வந்து இன்டராக்டிவ் ரெண்டர்னு சொல்லுவாங்க. இன்டராக்டிவ் ரெண்டர்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ தான். அது வந்து ஒரு 40 to 50% ரிசல்ட், 50% ரிசல்ட்டை விட கம்மியாக தான் ரிசல்ட் வரும். ஃபைனல் ரெண்டர் கொடுக்கும்போது அக்யூரேட்டாக நீங்கள் 100% ரிசல்ட் கொடுக்க முடியும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து நீங்கள் இன்டராக்டிவ் ரெண்டரே கொடுத்துக்கோங்க. இன்டராக்டிவ் ரெண்டர் நான் கொடுத்தனவே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, ஒரு இன்டராக்டிவ் ரெண்டர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இங்கே வந்து ரீசைக்கிள் பின் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி சுற்றிட்டே இருக்குதுன்னா நான் சப்ஜெக்டை நான் சேஞ்ச் பண்ண இப்போ லைட் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டோட சைஸ் வந்து நான் பெருசு பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 அடி வைக்கிறேன். 2 அடி வச்சேன்னா இங்கே லைட்டு பெருசாகிடுச்சுங்களா. ஆனால் ஏன் பவர் வரல, இங்கே வந்து பவர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ரேடியன்ட் பவர் வந்து வாட்சில் கொடுத்தனால 27 வந்திருக்கு. இப்போ நான் 100 வைக்கிறேன். அங்கே 100 வச்சேன்னா இங்கே லைட்டோட பவர் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் வந்து கொஞ்சம் கொடுக்குறது. இப்போ எனக்கு பிரைட்னஸ் மட்டும் இருந்தால் போதும், இந்த லைட் வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னா இதே இதில் பாருங்கள், இன்விசிபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா லைட் வந்து இன்விசிபிள் ஆயிரும். ரிஃப்ளெக்ஷனை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த லைட் வந்து படுற ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியாது. நெக்ஸ்ட் கேமரா லிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட ஐஎஸ்ஓ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டே வியூ அப்படின்னா நீங்கள் ஒரு 400 மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். நைட் வியூ அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பிரைட்னஸை பொறுத்து, இப்போ பிரைட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 600, இப்போ வந்து 1000 கொடுக்குறேன். 1000 கொடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்களா. இந்த மாதிரி வந்து லைட் இருந்துச்சுன்னா ஐஎஸ்ஓ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஐஎஸ்ஓ இதுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் வேறு என்ன ப்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரேம் பஃபர்லேயே இங்கே லேயர் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேயரில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லேயரோட கான்செப்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும். நீங்கள் எக்ஸ்போசரை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போசரில் பவர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அங்கே வந்து ஐஎஸ்ஓ லைட்டோட வெளிச்சம் இல்லாமல் உங்களுக்கு பிரைட்னஸ் இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ளீச் ஆகுது ப்ரோ. இந்த ப்ளீச் தெரியக்கூடாதுன்னா ஹைலைட் பர்ன் அப்படின்னு இருக்குங்க. இதை வந்து அப்படியே கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளீச்சை வந்து சுத்தமாக எடுத்துட்டுரும். ஏன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியும். பிகினர்ஸ்க்கு வந்து இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுமாங்கிறதே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளீச் லைட்டை வைப்பீங்க, லைட்டில் ஓரளவுக்கு தான் பிரைட்னஸ் ஓவராக போனால் ப்ளீச் ஆகும். கேமராவோட ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னா ஐஎஸ்ஓவும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் என்ன மாதிரி லைட் வரும், அது ரெண்டையும் போட்டு எனக்கு லைட் வரலன்னா எக்ஸ்போசர் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபோட்டோஷாப்பில் தூக்கிட்டு போகணும்னு கூட அவசியம் இல்லை. இங்கேயே வச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனையுமே முடிச்சும் கூட ஃபைனலாக கொண்டு வரலாம். பட் இருந்தாலும் என்னென்னா நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி ப்ரோ, எல்லாமே இந்த இடத்துல போட்டாச்சு. கிரவுண்டு வந்து சுத்தமாக தெரியல, ஏன்னா நம்ம கிரவுண்டு வைக்கவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பிளைன் மட்டும் நான் வைக்கிறேன். பிளைனை ஸ்கொயர் வச்சுட்டு சென்டர்லேருந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு பிளைன் வச்சிருக்கேன். ஒரு இன்டராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறேன். பிளைன் வச்சேன்னா பார்த்தீங்களா
இதோட ஷேடோவெல்லாம் வந்து அழகாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி, பிளைனோட கலர் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ சப்ஜெக்ட் எடுத்து வச்சு லைட்டிங் பேசிக்காக லைட்டு எப்படி வைக்கணும்னு தான் பார்த்தோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து மெட்டீரியல் அப்படிங்கிறது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு தான் லைட்டிங் ரெண்டர் செட்டிங்லாம் போவாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மெட்டீரியல் நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சிஸ்டம் வச்சாலும் மெட்டீரியல் ஆட் பண்ணாலே சிஸ்டம் ஹேங் ஆகும். அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஃபைனலாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு எல்லா மெட்டீரியலையும் நான் ஃபைனலாக யூஸ் பண்ண சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இந்த இடத்துல மெட்டீரியல் வச்சா நல்லா இருக்கும் இப்போ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்டே மெட்டீரியல் ஆட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லைன்னா, ஏன்னா எல்லாரும் மாடல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். மெட்டீரியலுக்கு எம் பிரஸ் பண்ணுங்க, மெட்டீரியல் எடிட்டர் வந்துடும். இதுல எந்த மெட்டீரியல் வேணா யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கடைசியா இருக்கிற மெட்டீரியல் பிளைன்ல நான் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணேன்னு பாத்தீங்களா, ஏன்னா ப்ரோ கிரே அப்ளை பண்ண இந்த அளவுக்கு இதில் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஆனால் லைட் வந்து எல்லோ லைட்டு, அதனால தான் அந்த லைட்டோடது வந்து ப்ராப்பராக இந்த அளவுக்கு தெரியுது. எனக்கு லைட்டில் ரிஃப்ளெக்ஷனெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெட்டீரியலில் தான் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ இதில் வந்து கீழே இருக்கிற வீரே மெட்டீரியலா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. கலர் வந்து மாற்றோம்னா டிஃப்யூஸ்லாம் மாற்றிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வரும். இப்போ இதை நான் 100% வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபுல்லாக ஒயிட் வச்சனால நம்ம சப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல அடிச்சுக்கிங்களா. இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்காக. இல்லை ப்ரோ மேட் ஃபினிஷிங் வேணும்னா கிளாஸினஸை கம்மி பண்ணுங்க. இப்போ ஒரு மேட் ஃபினிஷ் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல, நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போய் சூப்பராக ஒர்க் பண்ணலாம். மெட்டீரியலுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ரெண்டர் செட்டப் சேஞ்ச் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது தான். ஃபைனலாக ரெண்டர் செட்டப்புக்கு என்ன பண்ணுறீங்கன்னா F10 இது F10 ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரெண்டர் செட்டப் வந்து ஓப்பன் ஆயிரும். ரெண்டர் செட்டப்பில் வீரே கண்டிப்பாக இருக்கணும். வீரே வந்து நீங்கள் என்ன வெர்ஷன் வேணாலும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட ரெண்டர் வியூ இதை வந்து லாக் பண்ணுங்க. காமன்ல பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைஸ் வந்து HDTV நான் வந்து 1080 மினிமம் 1080 பிக்சல் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சைஸ் சின்னதாங்க பிக்சல் வந்து ரொம்பவுமே அடிக்க ஆரம்பிக்கும், குவாலிட்டி வராது. ஏன்னா 100% ஜூம் பண்ணும்போது கண்டிப்பாக டீடைல் வரவே வராது. அதனால 1080 பிக்சல் ஃபுல் HDங்கிறது மினிமம் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். சைஸ் வைக்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிஸ்டம் வந்து ஸ்லோவாக தான் ரன் ஆகும். அதாவது டைம் எடுத்துக்க ரொம்ப நிறையா அப்படிங்கிறது தான். ரெண்டாவது வீரே போய்க்கங்க. வீரேல வந்து ப்ரோக்ரஸிவ், அதாவது இமேஜ் சாம்பிளர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸிவ் வைங்க. ப்ரோக்ரஸிவ் இமேஜ் சாம்பிளரில் வந்து நாய்ஸ் த்ரெஷோல்டு இது வந்து 0.001 இருக்கிறதுலேயே லோ வேல்யூ வைக்க உங்களுக்கு நாய்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. அதனால தான் அந்த இது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இது வச்சா மட்டும் கிளியராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிளியராக இருக்காது. மேக்ஸிமம் சப் டிவிஷனையும் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 300 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ரெண்டாவது ஜிஐ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட் செக்ஷன். இந்த லைட் செக்ஷன்லையும் வந்து சாம்பிள் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து 0.001 அங்கே நாய்ஸ் த்ரெஷோல்டுக்கு வச்சோம் பார்த்தீங்களா, அதே வேல்யூ 0.001 அப்படின்னு மாதிரி வைங்க. பிரைமரி இன்ஜின், செகண்டரி இன்ஜின், ப்ரூட் ஃபோர்ஸ், லைட் கேச்சிங் இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றின வீடியோ எல்லாமே வந்து வீடியோவும் நான் போட்டிருக்கேன். கிளாஸுக்கு வந்தீங்கன்னா நல்ல பிரீஃபாக வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபைனலாக ரெண்டர் எலிமெண்ட்டில் ஆட் எலிமெண்ட் வந்து நிறையா கொடுங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக மட்டும்தான் ரெண்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு 2 ஆப்ஷன் வந்து நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நான் டீநாய்சர் போட்டு என்னோடது NVIDIAவே கொடுத்துக்கிறேன். அதாவது NVIDIAங்கும் போது கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும். அதனால NVIDIA கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க, அதாவது ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அட்மிஷன் ஓப்பனாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக 100% என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.